கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். Our God is good God, awesome God, wonderful God, true living God. Every day I am telling this. Amen. From the day one I am telling our God is true living God. The Lord Holy Spirit is the one who is guiding us. Amen. நம்ம ஆண்டவர் உயிருள்ள தேவன். ஆவியானவர் சொல்கிற பிரகாரம் தான் நம்ம நடக்கிறோம். ஆவியானவர் சொல்கிற பிரகாரம் தான் நம்ம போகணும், நம்ம இருக்கணும். நோ மோர் யுவர் ஹியூமன் விஸ்டம். இனிமேல் வந்து உன்னோட மனித சிந்தனையில், மனித கற்பனையில், மனித அறிவோடு வாழாது. விஸ்டம், ஹியூமன் விஸ்டம் வந்து will lead you to death. ஹியூமன் விஸ்டம், மனித சிந்தனை, மனித கற்பனை, மனித பலவீனத்தில் வாழ்ந்தனா நீ ஆவியானவர் சொன்னது நீ கேட்கலன்னா பைபிள் என்ன சொல்லுது, நீ பைத்தியக்காரன் சொல்லுது. If you never listen to the Lord Holy Spirit, you never follow the guidance of the Lord Holy Spirit, the Bible is calling you nonsense. Nonsense. இப்போ நிலைமை you see all over around you. இந்த டைமில் the COVID time, God already sent the disaster from last year until now. The thing is increasing. Every time I am telling you, last year also I told, this is a devil. It was Satan. Whenever you find anything against this fellow, it will upgrade himself and come. Amen. நான் போன வருஷம் சொல்லிட்டேன், போன வருஷம் சொன்னேன். But to what extent you all believe, I don't know. Okay? But now it is proven that my God is a true living God. So the thing is increasing and increasing and increasing and increasing. Amen. Hallelujah. Another by today or tomorrow there will be 10,000 people per day, and then the death volume will be 100 over. Amen. Hallelujah. Hallelujah. What you all learn from this? என்ன பழகினீங்க? இதில் இன்னொரு நாளைக்கு 10,000 பேர் வந்துடுவான், சாவு 100க்கு மேலே வந்துடும். என்ன பழகினீங்க இதில்? What you all learn? Before I go to the topic of this today, I want to know what you all learned from this. ஆண்டவர் எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டாரு தெரியுமா? God already sent the devil to punish the world. So the devil already closed everything. You cannot visit anybody. You cannot shake hands, you cannot hug, cannot kiss. So even you make up also your face half only can see. Amen. Hallelujah. People only can see your eye. And then now the eye also they got a spectacle. எல்லாத்தையும் சாத்தா முறைக்கடிச்சிட்டான். யார் வீட்டுக்கு போக முடியாது, கை கொடுக்க முடியாது, கட்டி பிடிக்க முடியாது, முத்தம் கொடுக்க முடியாது. மூஞ்சி என்னத்தான் மேக்கப் போட்டு போனால் பாதி தான் காட்ட முடியும். அதுக்கு வேறு ஒரு கண்ணாடியை கொடுத்துட்டாங்க. இப்போ கண்ணாடி வேறு போடணுன்னே. ஆமென். ஹல்லேலூயா. கோவிட் வந்து சாவம், மூச்சு முட்டி சாவுன்னு சொல்லி டபுள் மாஸ்க் வேறு போட சொல்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பழகுனீங்க இதில்? வாட் யூ ஆல் லேர்ன்? வாட் யூ ஆல் லேர்ன்? Don't tell me you all never learn anything out of this. இதுலேருந்து நீங்கள் ஒன்றுமே பழகலைன்னு சொல்லாதீங்க. Don't become the nonsense. பைத்தியக்காரனாக இருக்காதீங்க. கொஞ்சம் காட்டோட விஸ்டம் பாருங்க. What you learn? என்ன பண்ணீங்க? என்ன பழகுனீங்க இதில்? Just learn and think that our God is true living God. Amen. அவ்வளோதான். இயேசுதான் உண்மை உள்ள உயிர் உள்ள தேவன். If you never seek Lord Jesus and learn from the Lord Holy Spirit, and we will never know tomorrow what will happen to us. Amen. நீங்கள் ஆவியான இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பற்றி கொண்டே ஆவியான பேச்சு கேட்டு நீ நடந்தாதான் உன் வாழ்க்கையில் உனக்கு அமைதி, சமாதானம், சந்தோஷம் பிறக்கும். இதுக்கு மேலே வந்து நீ உனக்கு அழகு சேர்த்து, சொத்து பத்து சேர்த்து, காடி வாங்கி, வீடு வாங்கி, பேங்கில் காசு வச்சு நீ போயிட்டனா, if now you want to save yourself, you buy house, you buy property, wealth, and this and that. If you are no more ready, how? Now is more important is your life, and the person can save you is only Lord Jesus. Amen. Hallelujah. ரொம்ப முக்கியம் உன் வாழ்க்கை தான். உன் உடம்போ, அவனோட சொத்து பத்தோ, காரியம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒன்றும் இல்லை. இப்போ செத்தா பேப்பரில் மடிக்கணுமா, துணியில் மடிக்கணுமான்னு கேட்குறாங்க. ஆமென். Hallelujah. Hospital.
So if you die, there's nothing. So in order for you to live, you have to seek Lord Jesus and learn the teaching from the Lord Holy Spirit. Amen. Hallelujah. Hallelujah. 1 Corinthians chapter 2 verse 1 to 16. 1 Corinthians அதிகாரம் 2 1 வசனம் 1 லிருந்து 16 வரைக்கும். This is what is happening now. நான் உங்கள்கிட்ட முதல்ல when you all know from the first time until today, நான் உங்களுக்கு பெரிய empty promises பண்ண கிடையாது. I never do empty promises. I never use tough languages to brainwash you or what nothing. In my mind, I just want to put my Lord Jesus into every one of you. In ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியணும், உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கணும், அவர் கொண்டு வரணும், உங்களை வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு வரணும். You must live according to what my Lord Jesus wants you all to live. That's what happened after so many years. You see the changes in your life because of our Lord Holy Spirit. Amen. And because of the Lord Holy Spirit in your life, you see the changes that you have in your life now before you come to Foka. Amen. Before you come to Foka, we are in this world. We follow everything, the human wisdom, what the human wisdom wants us to do. Amen. Hallelujah. And we run out with the world. You Foka வரதுக்கு முன்ன இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் வழி நடத்துறார். அதுதான் என்னோட நோக்கம். ஃப்ரம் த டே ஒன்னாவது நாள் நீ என்னை தெரிஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் உங்களுக்குள்ளே போடணும்னு நான் நினைச்சேன்னு தவிர உலக காரியங்கள் எதுவுமே உங்களுக்குள்ளே வைக்கணும்னு நான் நினைக்க கிடையாது. என் ஆவியானவர் உங்களை வழி நடத்துறதுனால இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. And that's why you see, you read here, God already put there that He have different plan for those who love Him. அவரை நேசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வேற திட்டம் வைத்திருக்கிறார், நேசிக்காதவங்களை இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு அதுதான் முக்கியம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் என்ன சொல்றாரு அதுதான் ரொம்ப முக்கியம். The teaching of the Lord Holy Spirit is more important. The wisdom of God is more important than your own human wisdom. Amen. Hallelujah. Hallelujah. That's what we learn here in Foka. And when we don't know Lord Jesus, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தெரியாத போது உலகத்துக்கு கூட ஒன்றா நம்ம போய் வாழ்ந்து போகும்போது we never see any changes in our life. நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றம் நம்ம பார்க்கலையே. We never see. When you come to Foka, you learn about Lord Holy Spirit, you learn about Lord Jesus, then only you see the changes in your life. Yeah. That shows, that proof that Lord Holy Spirit is guiding us and leading us. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான் your life is a proof. Amen. Your life is a proof that you are working with the Lord Holy Spirit. And I'm happy when God bless you because I learn from God and I teach you. Amen. Hallelujah. 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 இன்னைக்கு இதுதான். Always remember our God is a true living God. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உண்மையுள்ள உயிருள்ள தேவன். அவர் சொல்றது ஓடவே ஓடாது. ஆமென். அவர் சொல்றது உன் வாழ்க்கையில் நடக்காம போகவே போகாது. நடக்கும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபெய்த். உங்களோட விசுவாசத்தை குறித்து நீ எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்க குறித்து தான் நடக்கும். Everything, whatever Lord Jesus promised in your life will happen. But it will take time. Why? God see your faith. God see your believing. And God see your hope. And finally God see your prayer. Amen. Hallelujah. And the meditate of word of God. ஆண்டவரோட வார்த்தை நீ எவ்வளவு தியானம் செய்யற, நீ எவ்வளவு ஜெபிக்கிற, நீ எவ்வளவு விசுவாசமா இருக்கிற, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை குறித்து தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி நீ கீழ்ப்படிகிற, obedient. Do you obedient to the word of God? Do you obedient to the teaching of the Lord Holy Spirit? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்ற ஆவியானவரே வார்த்தை நீ கேட்டு நடக்கிறியா? அதான் ரொம்ப முக்கியம். The obedient. When you listen to Lord Holy Spirit, are you listening to the Lord Holy Spirit? The instruction of God in your life. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அன்பு காமி, அன்போடு இரு, அன்பு காமி. God say show your love, be in love, show your love.
we just keep quiet. We don't show our love. We don't take the initiative to show love. And நம்ம வந்து அந்த அன்பு காட்ட மாட்டோம். அந்த அன்பு எப்படி காட்டணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாம இருக்கும். ஆமென். எப்போ காட்ட போறோம்? When we want to show our love. So now God saying the devil stop everything. You cannot go and show your love outside. You must be in your family. Show your love in your family. Amen. Hallelujah. வீட்டில் உட்காந்து உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை நேசி. ஆமென். உங்கள் அப்பா அம்மாவை நேசி அப்படின்னு சொல்லி ஆண்டு வச்சுட்டாரு இருப்பேன் ஆப்பேன். ஆமென். Hallelujah. Hallelujah. Love starts from your house. Amen. அது இருக்குதா மத்த நம்மளுக்கு அந்த அன்பு இருக்குதா? And do we love in our house? Do we show our love in our house? Amen. True love தெரியுமா? Pretending love கிடையாது. True love. True love னா என்னது? John chapter 10 verse 11. God say a true shepherd will put down his life for his shepherds, for his sheep. Amen. Hallelujah. And நான் அப்படிதான். When I say I love you, my love, I can give my life for you. Amen. If you can stand for my God, my Lord Jesus. Amen. And என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நீ நின்றனா, நீ விசுவாசத்தோடு நின்றனா, நீ எல்லா காரியம் நீ செஞ்சனா, உனக்கு உயிர் கொடுக்க நான் பயப்பட மாட்டேன். Amen. Hallelujah. Hallelujah. And I have proven to you all many times. Amen. Hallelujah. உங்களுக்கு தெரியணும், when you walk with Lord Jesus, your love must be like Lord Jesus. உன்னோட அன்பு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மாதிரி இருக்கு. ஆனால் நீ இயேசுக்கு நிற்க மாட்டே, இயேசு சொன்னதை கேட்க மாட்டே, நீ கீழ்ப்படிய மாட்டே, டிசோபீடியனா இருப்பா. why must I die for you? Amen. Hallelujah. ஆமாவா இல்லையா? If you listen, you stand for God to the end, that is worth it lah, to sacrifice for you. நீ நிற்க மாட்டே, நீ கேட்டு காதில் எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி நீ தெரியாம மாதிரி இருந்தனா என்னத்துக்கு உனக்கு நம்ம செய்யணும்? Amen. Hallelujah. Hallelujah. There's two type of people. One, they listen, they hear, but they don't do, they don't put it into action. கேட்பாங்க, நச்சதி கேட்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் அவங்க வந்து அதை வந்து ஆக்ஷனில் கொண்டு வர மாட்டாங்க. That type of people are nonsense. That's what the Bible says, nonsense. Tamil, they say பைத்தியம். Okay? In Malay, they say bodoh. Amen. Hallelujah. So bodohan. Amen. Hallelujah. But our love is not like that. Must be true love. உண்மையா நீ உண்மையா நேசிக்கணும். உண்மையா நேசிச்சு உண்மையா நீ நின்றனா இயேசு உன்னோட நிற்பார். ஆமென். Hallelujah. Hallelujah. என்ன உண்மையா நேசிக்க நீங்க. Don't tell me you don't know the love of God. The love of our Lord Jesus. Every one of you know the love of Lord Jesus in your life by the changes in your life. Amen. உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை வைத்து என் ஆண்டவர் இயேசு உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு அதையே அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து உன்னை ஒரு கௌரவமாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். Amen. God lift you up so that people can respect you. Just imagine, just think, how is your life when my Lord Jesus is not in your life? எப்படி இருந்துச்சு உன் வாழ்க்கை? உன்னை எங்கே கொண்டு வந்து வச்சார் ஆண்டவர்? அதை யோசிச்சுட்டு அப்புறம் யோசிங்க, ஏன் இயேசு பேச்சை கேட்க மாட்டேன். When you see your level now, then you think why you don't want to listen to God, why you don't want to be obedient. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான் God see your faith and your wisdom. And the faith and wisdom will come to you by the teaching of the Lord Holy Spirit. இன்னைக்கு இயேசுவின் வாழ்க்கையில் வந்து உனக்கு விடுதலை கொடுத்து உனக்கு வெளியே எடுத்துட்டாரா, அப்புறம் ஆவியானவர் வருவார் உனக்கு கற்றுக் கொடுக்க. Amen. The Lord Holy Spirit will come and teach you the faith of Lord Jesus, and the wisdom of Lord Jesus will be put in you. Amen. உனக்குள்ள போடுவார். Amen. Hallelujah. Then you come out of the wisdom of this world. இந்த உலக ஞானத்திலிருந்து வெளியே வந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட ஞானத்தில் நடங்க. Amen. Hallelujah. அப்பதான் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். Amen. இன்னைக்கு இதுதான் படிச்சோம் நம்ம. This what we read today. Today's reading is all about the wisdom of God. The wisdom of God in your life. Amen. Hallelujah. And the most important thing is to be obedient. Obedient. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் நேசிக்கிறேன் ஆனால் நேசிக்கல,
எப்போ நேசிப்பீங்க? If you say I love my mother, I love my father, I love my wife, I love my husband சொல்றீங்க, எப்போ காட்டுவீங்க? செத்தோனையா? When you will show your love to your loved one in your family after they die, you see. No point you are talking after they die, you go and look at the corpse and cry also, God won't listen to you. Amen. Hallelujah. Because that one also will be a pretending love. Amen. Hallelujah. அது கூட நடிப்பாயிரும். ஏன்னா நீ நடிக்கிற வாழ்க்கை பூரா நீ நடிச்சு நீ செத்தோன்னே அங்க போய் நின்று அழுதாலும் அது நடிப்பு தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தெரியணும், உன் அன்பை எப்படி காட்டணும். அவங்க இருக்கும்போதே காட்டு, அவங்க இருக்கும்போதே காட்டு, அவங்க இல்லாத போது வருத்தப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் நான் உங்களுக்கு உலக காரியங்களும் கற்றுக் கொடுக்குறேன், பரிசுத்த காரியங்களும் கற்றுக் கொடுக்குறேன். I teach you both the worldly physical things and the spiritual things, but more on spiritual. Amen. I will go more on spiritual for you to follow spiritual. ஆவியானவர் சொல்றது கேளுங்க. Sometimes அது உங்களுக்கு நான்சென்ஸா இருக்கும். Sometimes the teaching I tell you all you feel like nonsense, like voodoo. But that is the truth. Amen. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆமென். அதுதான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு தெரியணும். நிறைய follow of Christ assembly teaches you about the Lord Holy Spirit. அந்த Holy Spirit உங்க வாழ்க்கையில இருக்காரா இல்லையானே உன் வாழ்க்கையில் உள்ள மாற்றங்களே உனக்கு தெரிஞ்சுக்கணும். Changes in your life are the proof that God is in your life, God is with you. Amen. Hallelujah. And you know that clearly that Lord Holy Spirit is guiding you. ஆவியானவர் உன்னுக்குள்ள வரார், உன்னுக்குள்ள இருக்கிறார்னு. Amen. Hallelujah. Hallelujah. Now listen to the complaint of the Lord Holy Spirit. Amen. What you all are doing. நீங்க என்னென்ன செய்றீங்கன்னு ஆண்டவர் ஆவியானவர் சொன்ன கம்ப்ளைண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. தென் இதுல இருந்து நீங்க மாத்தீங்க. வந்து என்கிட்ட காரணம் சொல்ல வேணாம். இல்ல பிரதர் அப்படி அது எனக்கு காரணம் வேணாம். இப்ப இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீ செஞ்சிருக்கீங்களா உங்களை நீங்க மாத்திங்க. Amen. If you have done anything that I'm going to tell now, if you done anything, you just change. You don't need to come and explain to me. You change yourself. Amen. Hallelujah. 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 Okay. Number one, the things that you are doing out of the book of law. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நீ பைபிள் இல்லாத காரியங்களை ஏன் செய்யற? Amen. Hallelujah. Against the law of God. The things that you do against the law of God. Like இப்ப நம்ம சொல்றோம் சாவுக்கு போறது, சத்துருக்காரன் வீட்டில் போய் சாப்பிடாத, சத்துருக்காரன் வீட்டில் போய் சாப்பிடுறது. Amen. Hallelujah. Hallelujah. Number two, you doubt God and the word of God. Amen. Hallelujah. Doubt God and word of God. What do you mean by doubt God and word of God? ஆண்டவரை சந்தேகப்படுறது, அவர் வார்த்தையை சந்தேகப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? You will never be obedient to the teaching of God. That is the meaning. ஆண்டவர் சொல்றதை நீ கீழ்படியாம, நீ கேட்காம, உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கிற நாளைக்கு வரலன்னா உன் வாழ்க்கையில நாளைக்கு வரலன்னா என்ன பண்ணுவேன்? Amen. Hallelujah. Number three, you ask question against the teaching. நம்ம கற்றுக் கொடுக்கறத பொறுத்து நீ கேள்வி கேட்கிற. ஆவியானவர் சொல்றது தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நம்ம உங்கள்கிட்ட எதுவும் கற்றுக் கொடுத்து உங்கள்கிட்ட இருந்து எதுவும் கொடுக்க கிடையாது. We never take anything advantage on you all. This is the teaching of God, what we teach you. Amen. Hallelujah. If you don't understand the teaching, come and ask me. I am the one who taught you all. Don't go and ask anybody else. Amen. Hallelujah. இப்போ சயின்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. சயின்ஸ் வாத்தியார்ட்ட கேட்காம போய் மெத்தமெட்டிக் வாத்தியார்ட்ட கேட்டிங்கன்னா சொல்ல முடியுமா எக்ஸ்பிளனேஷனு? ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கம் அண்ட் ஆஸ்க் மீ. Amen. Hallelujah. Okay, most importantly now every time I notice this. You get angry when people corrects you. உங்களை இது ரொம்ப பார்க்குறேன். இப்போ
உங்களை திருத்தும் போது, நீ செய்கிற காரியத்தில் உன்னை திருத்தும் போது உனக்கும் கோபம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நான் திருத்தாம யார் திருத்துவா? ஆமென். I am teaching you. I have to correct you. I cannot just say you do wrong also. Amen. Go ahead and do as long you come to church is enough. It's not me. It's not me. Amen. Hallelujah. நீ தப்பு செய்றியா? உடனே நான் திருத்துவேன். ஆமென். உடனே நான் சொல்லுவேன், செய்யாத, போகாத, வராதன்னு. It could be நான் டைரக்டா வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன். Maybe I ask your husband to correct you. Maybe I ask your wife to correct you. Amen. Hallelujah. Hallelujah. Because love starts from the family, and the family is a sharing. You share among your family first before you come out. உன் குடும்பத்துக்குள்ள மத பேசு, உன் குடும்பத்துக்குள்ள உன்னை மத திருத்திக்கொள், உன் குடும்பத்துக்குள்ள உன்னை மத நிறைய உன் நேசத்தை உன் அன்பை வளர்த்துக்கொள். அதுக்கப்புறம் நீ வெளியே பேசலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Okay, this one also I am noticing now. You do things without informing me, and then how to put in prayer. என்று சொல்லாமல் நீங்கள் ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லை. செஞ்சுட்டு வந்து சொன்னால் நான் ப்ரேயரில் போட முடியாது. ஆமென். செய்யறதுக்கு முன்னே சொல்லணும். நான் இங்கே போகிறம்போது இங்கே பார்க்க போகிறேன். ஓகே, ப்ரேயரில் ஆண்டுகிட்ட சொல்லிடலாம். போயிட்டு வந்துட்டு அங்கே போனம்போது அது சொல்ல முடியாது. இப்போல்லாம் இது புதுசாக இருக்குது. நான் பார்க்குறேன். You all do things without telling, without informing. So when God already said in the Bible, something happened to you when you never put it to God without my consent, without confidence. நீ சொல்லாம நீ செஞ்சாதான் something will happen to you. And then you have excuses for everything, for your own reason. நீங்க செஞ்ச காரியத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஏன்னா இதனால தான் செஞ்சேன், தேங்காய் விழுந்துருச்சு, நான் கொண்டு போய் திருவிட்டு வந்தேன் அப்படி. அது இல்லை. தேங்காய் இருக்கு பிறகு எடுத்து திருவிழாமா? அதான் கேள்வி. தேங்காய் விழுந்துருச்சு, நான் எடுத்து போய் திருவி கறி வச்சேன், அது பேச்சு கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நேற்று ஒரு கதை கொஞ்சம் சென்று சொல்கிறேன். ஓகே. You ignore those who love you, disrespect and not value. உங்களை நேசிக்கிறவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க, மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அவங்க மேலே வேல்யூ கிடையாது. Why? You ignore those who love you, disrespect them and not value. உங்களை வந்து நேசிக்கிறவங்கள நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துறீங்க, மரியாதை கொடுக்க மாட்டீங்க, வேல்யூ பண்ண மாட்டீங்க. ஏன்? And then never honor the things that God gave you. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொருளை உங்களுக்கு மதிக்க தெரியும். பொருள் சொல்கிறேன், மத சொன்னது, இதுக்கு முன்ன சொன்னது உயிர். உங்களோட இருக்கிற உயிர்கள், உங்களை நேசிக்கிறவங்கள ஏன் மதிக்க மாட்டீங்க, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, வேல்யூ பண்ண மாட்டீங்க? அது உயிர். இது பொருள்னா இப்போ லெட்ஸ் சே ஆண்டவர் God give you a blessing. நீ ஒரு காடி வாங்கிட்ட, வீடு வாங்கிட்ட, இல்லை ஒரு பிஸ்னஸ், பட் you are not valuing. You never honor the thing. Why? நீங்கள் உங்களுக்கு ஒரு காடி கொடுத்து ஆண்டவர் பாய்க்க வைக்கிறாரு வச்சுக்கோங்க. ஆண்டவர் கொடுத்தது அது எப்படி பார்க்கணும்? நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதில் ஏதாச்சும் ஒரு குளம் போட்டு அடித்து கிளி மாதிரி கொண்டு வந்து நொந்தி போய் வைக்கிறது இல்லை. அதுக்கு பேர் ஆண்டவரை நீ மதிக்கிறது கிடையாது. ஆண்டவர் கொடுத்த பொருளை நீ மதிக்க கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இதே வந்து you don't know how to value those who love you. இது இன்னொரு விதமான கேட்டகரி. என்னது கேட்டகரி? You don't know how to value those who love you. எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இன்னொரு விதமான கேட்டகரி. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? வேணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஐ எக்ஸ்பிளைன். ஒரு அப்பா அவர் கஷ்டத்தை எப்போதும் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்காக எல்லாம் செஞ்சு எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க.
எல்லாம் கொடுப்பாங்க, பட் யூ நெவர் ரெஸ்பெக்ட் தேம். அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல ஹலோ ஹாய் ஹவாயோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை அப்பா அம்மாவை கேட்குறது இல்லை. never ask. ஒரு ஒய்ஃப் வந்து எல்லாம் செஞ்சு வைப்பேன், வேலைக்கு போகிற ஒய்ஃபாக இருந்தது எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. யூ நெவர் வேல்யூ. இதை சாப்பாடு கொஞ்சம் உப்பு இல்லைன்னா இது என்ன சாப்பாடு என்ன நெவர் வேல்யூ. யூ நெவர் ரெஸ்பெக்ட், நெவர் வேல்யூ. ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு செய்கிற காரியம் அவங்களால முடியாட்டி கூட அவங்களுக்கு கிடைக்காட்டி கூட the parents want the children to have it. The children அவங்களுக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்காது அவங்களுக்கு கிடைக்கணும், நான் படிக்காது அவங்க படிக்கணும், நான் செய்யாத அவங்க செய்யணும், என் வாழ்க்கையில் நடக்காது அவங்க வாழ்க்கையில் நடக்கணும் உழுந்து உழுந்து செய்யும் போது you will never respect them, you will never value. Why? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு அப்பா, நான் சொல்கிறேன் வைட்டமின் சி சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியம் வச்சு நான் சொல்கிறேன் பிள்ளைங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அது கேட்க மாட்டாங்க. they don't listen, they don't take the vitamin C, they don't eat, they don't drink water. Somebody from outside, maybe a YouTube or Instagram or WhatsApp or whatever, come and tell, then he come and tell me same thing. No, don't you tell you drink lot of water, say take vitamin C, eat proper food, nice food. அப்ப நான் என்ன சொன்னேன் அவ்வளவுதானே, what I say. So that's why you don't respect the parents, but you respect other things in your life. Why? நிறைய கேள்வி. This all the Lord Holy Spirit is noticing and highlighting. Amen. எப்படி உன்னை மற்றவங்க சொல்றது உன்னால மதிக்க முடியுது, உங்க சொந்த பேரண்ட்ஸ் சொல்றது மதிக்க முடியல, கேட்க முடியல, என்ன காரணம்? ஆமென், அல்லேலூயா. Then ignore the teaching of the Lord Holy Spirit. ஆண்டவர் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறத நீ கேட்கறது இல்லை, அதன் பிரகாரம் நீங்க நடக்கிறது இல்லை. Why? இதெல்லாமே கவுண்டபிள் தெரியுமா? எல்லாமே கணக்குல வந்து விழுந்துரும், எல்லாமே கவுண்டபிள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. And then delay in doing things that God wanted you to do. ஆண்டவர் செய்யற சொல்ற காரியத்தை தள்ளி போட்டு செய்யறது. ஏன் அது இமிடியட்லி செய்யறதுல என்ன பிரச்சனை? இது ஆண்டவர்னா ஆண்டவர் புரியுது, ஆண்டவர் செய்ய சொல்றாரு, நம்ம உடனே செஞ்சிருவோம். அந்த எண்ணம் ஏன் வர மாட்டேது? அதை ஏன் தள்ளி போட்டு செய்யறோம் நம்ம? இதெல்லாம் ஆண்டவர் உன் வாழ்க்கையில நடக்கிறாரு தெரியுமா? This is what you disrespect God in your life. Disrespect the Lord Holy Spirit is working in your life, working in your house, staying in your house. You just ignore, you all don't know, and you all pretend like don't know. Many other things which I don't want to tell, you all know by yourself. ரொம்ப சொல்லிட்டே போலாம், but I don't want to say. Amen, hallelujah, hallelujah. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும், ஒரு சிங்கம், நான் போட்டேன் தெரியல எத்தனை பேருக்கு அந்த கதை புரிஞ்சிச்சு இல்லைன்னு. ஒரு சிங்கம் தூங்கிச்சான் மரத்துக்கீழே படுத்து, லயன் ஸ்லீப்பிங் அண்டர் தி ட்ரீ. ஓகே, the monkey saw lion sleeping. குரங்கு வந்து அந்த சிங்கம் தூங்குறத பார்த்துட்டு இருந்துச்சான். Oh, you king of the jungle, you sleeping, nobody can disturb you. Okay, now you see that. அந்த monkey, monkey, நீ வந்து காட்டு ராஜாவா, உன்னை யாரும் ஒன்றும் நோண்ட முடியாதா, நீ வந்து பெரிய இப்போ நான் அப்பா அப்படி தவிக்கவா, நான் அப்பா இப்போ நோண்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிச்சு வந்து காது இழுத்துட்டு மேலே ஓடிச்சான். மேலே போய் நின்று பார்த்தான், சிட்டி எழுந்துச்சு, தலையாட்டி திருப்பி படுத்துச்சான். ஆமென், காது எடுத்துட்டு மேலே ஓடிச்சு. இதே மாதிரி few times the monkey do the same thing to the lion. அந்த குரங்கு அதே மாதிரி அதை வந்து நரிகள் பார்த்துருந்துருக்கேன். கொஞ்சம் நரி இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஆக்ஸு தானே. ஆக்ஸு notice the monkey is doing all these things, okay, to the lion. ஸோ நரி என்ன பண்ணிச்சு? மங்கியை பிடிக்கணும்னு பிளான் பண்ணிடுச்சு. மங்கி இறங்கி வரும்போது மங்கியை பிடிப்போம் பிளான் பண்ணிடுச்சு.
ஸோ நரி வந்து அழகாக நிற்க போது the ox is waiting to catch the monkey, not the lion, the monkey. So one day happened, the monkey come down to pull the ears, the ox also come. நரியும் வந்துச்சு, மங்கி இறங்கிடுச்சு. சிங்கம் எழுந்திரிச்சு விட்டுச்சான், இந்த பக்கத்து ஒரு அறை நரிக்கு, அந்த பக்கத்து ஒரு அறை விட்டு நரி பறந்து போய் விழுந்துச்சான். விழுந்தோடனே குரங்கு பயம் வந்து மரத்தோட மரம் ஒட்டிக்கிச்சான். ஐயோ சத்தண்டா இன்னைக்கு நானு. ஆமே. The lion get up and whack the ox right and left. And look at the monkey. Monkey already scared, shivering already. Oh, die la today. Myself I die. So the lion asked the monkey. சிங்கம் வந்து குரங்கு கேட்டுச்சான். ஏன் பயப்படுற? Why you afraid? பயப்படாத. இல்லை நான் எப்போதும் வந்து காதை எடுத்துட்டு போகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்படின்னா லயன் சொல்லிச்சான், சிங்கம் சொல்லிச்சான், இன்னைக்கு நான் பார்க்கல. நீ எப்போதும் வந்து இழுக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அது இழுத்துட்டு நீ சந்தோஷப்படுற தெரியுமா, அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமே. அதனால நான் பேசாம இருந்தேன். இந்த நரி வந்தது எனக்கு தெரியும் போதே நீ வர்றது எனக்கு தெரியாதா? ஆமே. And the lion told the monkey, why you afraid? Why you afraid? So the monkey said, no, every day I come and pull your ears. So today you caught me already. Are you going to hit me? Are you going to kill me? So the lion said, if I know the ox is coming to attack you, you think I don't know you are coming to pull my ears. All the while you do that, why I keep quiet? Because I am happy seeing you laughing. You pull my ears, you go up there and laugh. I am happy to see you like that. So our conclusion is, I don't think that your parents don't know what you all are doing. We know everything, but we just leave you do things. We want you to be happy. Amen. But we will come and save you in the correct time, so that no ox come and eat you all. Amen. Hallelujah. Hallelujah. உங்க அப்பா அம்மாக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தெரியும். நீ அடிக்கடி எங்க காது இழுக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆமென். ஆனா காது இழுக்கிறதுனால நீ சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு நாங்க பேசாம இருக்கோம். ஆனா உன்ன ரைட் டைம், அந்த நரி வந்து உன்னை பிடிக்காம, நரி வலையில நீ உழுவாம உன்னை காப்பாத்துறது எங்களோட வேலை. ஆமென். அதுக்காக எப்போதும் இழுத்திட்டே இருக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஆற வாங்கிடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. தட்ஸ் தி திங். இப்போ என்ன, இன்னொரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. Our education may not help you, but our experience will help you. Amen. நாங்கள் வந்து உங்கள் லெவலுக்கு படிக்க கிடையாது. ஸோ எங்களோட படிப்பு உங்களுக்கு உதவி இல்லாமல் இருக்கலாம், பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உதவி இருக்கும். Amen. We have all the experience to help you. Amen. To tell you what to do, what not to do. So don't try to teach the fish how to swim in the water. Amen. Hallelujah. அதனால் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து எப்படி நீந்தணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. எங்களுக்கு நீந்த தெரியும். ஆமென். நாங்கள் நீந்திருக்கோம், முழுவிருக்கோம், நிறைய காரியம் பார்த்துருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் obey the teaching of the Lord Holy Spirit in your life. Amen. Yeah, why we don't want to submit to God? சொல்லுங்க பாப்போம். What is the problem we don't want to submit to God? என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கும்? Why we don't want to submit to God? இதுதான் வந்து நான் சொல்றேன், sometimes it's the ego. We don't agree to our ego. நம்ம ஒத்துக்க மாட்டோம். we are egoistic. நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். we are egoistic. நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்? ஓகே, number one. ஓகே, if the teaching, இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்களா, அந்த 4 பேர் இல்லை 6 பேராக இருந்தாலும் நான் ஒரு ஆள் தான் கற்றுக் கொடுப்பேன். அந்த ஒரு ஆள் தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அவங்க தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ லெட்ஸ் அஸ்யூமிங் நான் வந்து ஹஸ்பண்ட் கற்றுக் கொடுக்குறேன்னா, அந்த ஹஸ்பண்ட் தான் வந்து ஒய்ஃப் சில்ட்ரனுக்குலாம் கற்றுக் கொடுக்கணும். அப்போ அதே வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு நேரம் இல்லையா, நான் ஒய்ஃப் கற்றுக் கொடுக்குறேன்னா அந்த ஒய்ஃப் தான் வந்து ஹஸ்பண்டுக்கு சில்ட்ரனுக்குலாம் கற்றுக் கொடுக்கணும். பட் பிகாஸ் we are egoistic, we don't take the teaching from our husband or don't take the teaching from the wife. Amen. அதனால தான் we fail to submit to God. Amen. Hallelujah. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒய்ஃப்டேருந்து டீச்சிங் கேட்டால் இல்லை ஹஸ்பண்ட்லேருந்து டீச்சிங் கேட்டால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்கள்ட்ட தோத்துட்டோம். we already fall. நம்ம தோத்துட்டோம். Amen. Hallelujah. We think that we lose to our husband and our wife.
because of listening to the prayer. Amen. அதனால என்ன பண்றோம்? நான் நீ சொல்லாத, நான் பிரதர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனா அந்த சான்சஸ் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டாரு. பிகாஸ் ஏன்னா இதுதான் உண்மையான ஒபீடியன்ஸ். உண்மையான ஒபீடியன்ஸ் என்னன்னா உன் வீட்டில் தான் ஆரம்பிக்குது. ரியல் ஒபீடியன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஹவுஸ். ரியல் லவ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஹவுஸ், இன் யுவர் ஹோம். So that if you are obedient, you are not egoistic like what you think. You can learn from your wife, from your husband, and from your children. Amen. Hallelujah. I used to learn from my children last time when they are small. Now, no. Okay. When they are small, when they are 2-3 years old, like that, I pray, I come, I think about things. My daughter will come and tell, God said you not enough prayer. 2 years old. God said you not enough prayer. Okay, I will pray. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்ம ஒரு ஈகோவா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? Who are you to tell me? Go and do your work. But this one maybe God asked the girl to tell me. We don't know. Amen. Hallelujah. So அதனால that's the reason நம்ம வந்து இந்த டீச்சிங் நம்மளோட யங்கான ஆள் கொடுக்குறாங்களா இல்லை ஒய்ஃப் கொடுக்குறாங்களா ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்களா, we see them as the husband, we see as a wife, our mind don't accept their teaching. Amen. Hallelujah. So அதனால என்ன பண்ணுவோம்? நீ சொல்லாத, நான் கற்றுக்கிறேன், நான் சொல்கிறேன். Amen. Hallelujah. Hallelujah. ஏன் யாரும் சொல்ல மாட்டேங்க? ஈகோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா everybody want to say hallelujah because I bless their ego already. Amen. Hallelujah. So இதுதான், and you should know everything in order to pray. Okay. Never forget husband and wife. Never forget. You have to serve each other. Husband and wife must serve each other. If anything goes wrong with you, the wife or the husband is the one who come and help you. இப்போ நீங்கள் கை கால் இழுத்து படுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி, உங்கள் ஒய்ஃப் தான் வந்து உங்களுக்கு எல்லாம் செய்யணும், உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து உங்களுக்கு எல்லாம் செய்யணும். உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் பிள்ளைங்களோ யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கேசஸ் நிறைய பார்த்துருக்கேன். அதனால் ட்ரை டு ரெஸ்பெக்ட் each other. Value the love. Amen. Hallelujah. Value the love. In verse 14 நம்ம பார்த்தோம், those who don't have the spirit are nonsense. போட்டிருக்கு, யார் யாருக்கு ஆவியானவர் இல்லையோ அவன் பைத்தியக்காரன். They don't respect anything. They are bodu. Anathema papa bodu. Amen. Hallelujah. Hallelujah. So try to walk with the spirit of God. ஆண்டவரோட ஆவியானவருக்குள்ள நட. Amen. Hallelujah. Verse 15 பார்த்தீங்கன்னா, you no need to judge those people are walking with the Lord Holy Spirit. Amen. நீ ஜட்ஜ் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். They pray, they know everything. Amen. Hallelujah. Hallelujah. Follow the instruction of the Lord Holy Spirit. Don't delay in doing things. Don't delay in doing things. எது செய்யணும் நீ நினைக்கிறியோ அதை உடனே செய். ஆனால் நாளைக்கு இருக்குமா இல்லையா தெரியாது. Amen. Hallelujah. இன்னைக்கே செஞ்சிரு, உன்னால் முடிஞ்சா அதை இன்னைக்கே செய். Amen. Hallelujah. இது வந்து ஜோக்கு கிடையாது. This is the instruction from the Lord Holy Spirit. Don't delay things. Do it on the spot. You may not know tomorrow what will happen. Amen. Hallelujah. Hallelujah. So இதுதான், meditate the word of God. Pray always. Put it into practice. நீ வந்து நிறைய வார்த்தை படித்தா மட்டும் பத்தாது. Put it into practice. Amen. Hallelujah. Okay, that is sermon. Now is teaching. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு why God must accept you? The question is why God must accept you? ஏன் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்? என்ன காரணத்தாலே ஆண்டவர் உங்களை, ஆண்டவர் தந்தை தெரியுமா? God the Father. Why must God the Father accept you? உன்னை ஏற்றுக்கொள்வேன். என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கும்? இன்னைக்கு நம்ம சொல்றோம், நான் ஒரு பெரிய பாவி சொல்றோம், I am a sinner. You know my sins.
I am a sinner. I am not worthy to be the dust of the feet of Lord Jesus. So wrong. I am a sinner. Hallelujah. Everybody is sinner. Only Lord Jesus is perfect. My question is, why God the Father must accept you? என்ன காரணத்தால தந்தை உன்னை ஏற்றுக்கொள்ளணும்? என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கும்? Why? See, our mind is already blinded. I am already blinded. Very simple answer. Because of Lord Jesus. Amen. தந்தை ஏன் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உனக்காக உன் பாவங்களை சுமந்து மரித்திருக்கிறார். Amen. And Lord Jesus has crucified himself for you, your sin, and put your relationship right with God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கூட, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன் உறவை தந்தையோட சரிப்படுத்த அவர் மரணம், சிலுவை மரணம் ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், God forgive you, God the Father forgive you is because of Lord Jesus. இன்னைக்கு Lord Jesus உங்க வாழ்க்கையில வந்து, Lord Jesus came into your life, deliver you, and let the Lord Holy Spirit to teach you in order for you to be able to stand in front of God the Father. Amen. Hallelujah. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன் வாழ்க்கையில வந்து உனக்கு விடுதலை கொடுத்து ஆவியானவரை அனுப்பி உனக்கு கற்றுக் கொடுத்து நீ தந்தையின் முன்னுக்கு சரியா நிக்கிறதுக்கு உன்னை சரிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ கதை என்னன்னா, ஆமென். ஹல்லேலூயா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் யூத்ஸ் அண்ட் அடல்ட்ஸ், எஸ்பெஷலி இப்போ வளர்ந்து வர யூத்ஸ், they don't accept themselves. அவங்களுக்கு அவங்களே பிடிக்காது. ஆமென். நிறைய நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர். I spoken to a lot of people before this, and இந்த ஊழியத்தில் 15 years being teaching, being a pastor, 23 years with Lord Jesus. I have seen many people, they don't like themselves. Amen. Hallelujah. And 96% of people, they don't like themselves. And especially on the youths, வளர்ந்து வராங்க தெரியுமா, youths, they don't like themselves. ஏன்னா என்ன சம்பாதிக்கிறேன், ஒன்றும் இல்லை, இது இல்லை, அது இல்லை, they complain that they don't have anything. You know, India mind, அவங்க சிந்தனையில் எப்படி இருக்கும்னா, they wish to be different, very different. நான் அவங்கள மாதிரி இருக்கலாமா, நீ இவங்கள மாதிரி இருக்கலாமா. Amen. And they like to be look differently. They want to be look differently. நான் கமலஹாசன் மாதிரி இருந்தால் எப்படி அப்படின்னு. Amen. கமலெலாம் பழைய புது வண்டிகள்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்குள்ளே அந்த எண்ணம் வரும். Amen. Hallelujah. And they wish act differently. நான் இப்படி அவங்கள மாதிரி இப்படி பேசினா எப்படி இருக்கும், அப்படி பேசுகிறேன். இந்த இங்கிலீஷ் பாரு, அவங்க வாயில் எப்படி கூந்தல் ஆடுது, என் வாயில். You see, you are you. Amen. Hallelujah. They are them. நீயா இரு. God has the way to bless you as you are. Amen. Hallelujah. Hallelujah. நம்மளுக்கு இதான் முக்கியம். Most of the people are like that. They always they don't think about themselves. They look about other people. அவங்க பார்ப்பாங்க, அவங்க வேலையை போவாங்க, இன்னும் மாதிரி வேலை, என் வயசு ஒரு வயசு தான் பாரு, நான் சம்பளம் 1000 மணி தான், 10,000 எடுக்கலாம் பாரு. They see. I and them go to save university, but after 10,000 salary, I 1,000 only. Amen. And they see, you know, the people who come after me, they get promoted, go up, oh no, why not? That's your jealousy. That's your ego. Amen. Hallelujah. Hallelujah. This type of people, they spend their life trying to be somebody. Actually, they become zero. Amen. They will never come anybody. They see they want to be somebody, they cannot come anybody. Amen. And they want to get acceptance from others. Amen. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டே இருப்பானே தவிர இவன் முன்னேறவே மாட்டான். Amen.
and they want the acceptance from others, so they work hard. They work hard. 5 o'clock, they have to go back to the house, they work until 10 to try to get the acceptance from others. மற்றவங்க என்னை பற்றி ஏதாச்சும் சொல்லணும், என்னை தூக்கி பேசணும், அப்படி இப்படின்னு. Amen. Although they don't have overtime or whatever, they go to work on Sunday. Amen. They go to work on Saturday to try to get acceptance from others. மற்றவங்க. Amen. Hallelujah. First of all, you must know, you must get the acceptance of God. Amen. You must be presentable and accepted by God. Then only everything will work in your life. Amen. Hallelujah. Your big problem, if it is disease, what is your problem? That is a big problem to you. நீ மத்தவனை பார்த்து வாழாத. God, our God is perfect God. He knows how to do perfect things for you. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க இதுதான். God knows your problem. ஆண்டவருக்கு உங்க பிரச்சனை தெரியும். But God has a plan. ஆண்டவருக்கு உங்க ப்ராப்ளம் தெரியும். God have a plan. நான் எப்போதான் தான் சொல்றேன். God have a plan. First you must understand your problem. உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். உங்க ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு தெரியலனா how you expect God come and solve your problem? Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். God have a plan for you so that you don't stumble. Amen. உன்னை ஆண்டவர் வந்து ஸ்டம்பிள் பண்ண விட மாட்டார், திக்குமுக்கு ஆட விட மாட்டார். உனக்கு எது தேவை, எதுக்காக தேவைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த தேவையை உனக்கு பக்கத்திலே வைப்பார். Amen. And God will never allow you to stumble. God knows what you want and He will put the things next to you. Only thing, you never notice the things because you never notice your problem. Amen. அந்த காரியம் உன் பக்கத்திலே வைப்பார், உன் பக்கத்திலே இருக்கும். உன் ப்ராப்ளம் உனக்கு தெரிகிற வரைக்கும் அந்த காரியம் உனக்கு தெரியாது உன் கண்ணுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுக்கு தெரியணும். You pray, ask God's plan for you. ஆண்டவர் கேளுங்க. The big exchange ஆண்டவர் அங்கே தான் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உனக்காக மரித்து உன் பாவங்களை சுமந்து கொண்டார். ஆமென். உன் பாவங்களை சுமந்தார். அந்த டீல் 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 21 படிங்க. God have a deal with Lord Jesus. God have a deal with Lord Jesus. என்ன அந்த டீல்? What is the deal God between God and Lord Jesus? என்னவா இருக்கும்? God tell Lord Jesus, okay, நீ வந்து இந்த மக்களுக்காக you crucify yourself. உன் ரத்தத்திலே உங்க பாவத்தை கழுவி I accept them so that my plans can come in their life. Lord Jesus accepted the deal. Amen. Hallelujah. அதனால தான் அவர் சிலுவை மரணம் எடுத்து உனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை சரிப்படுத்தினார். Amen. Hallelujah. Hallelujah. ரோமர் அதிகாரம் 3 வசனம் 22. Romans chapter 3 verse 22. Hallelujah. Because of Christ's death and resurrection, you don't have to work to be good enough. எல்லா காரியமும் இயேசு செஞ்சார். ஆமென். Christ's goodness makes you acceptable to God. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால தந்தை உன்னை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசி தந்தையின் ஆவியானவரை உங்க மேல் ஊற்றி உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். God, Lord Jesus have delivered you. So don't go and trap yourself in your past. நீ கடந்து வந்த பாதையில போய் மாட்டி அதே யோசிச்சுட்டு இருக்காத. நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் அதனால அதை யோசிக்காத. Don't compare yourself with others. Compare anything like your age, your work, your property. Don't compare. Amen. Hallelujah.
ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு இதுதான் be a acceptable child to God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளையா நீ இரு. உன் வாழ்க்கையில எல்லா காரியமும் இயேசு மாற்றுவார். ஆமென். ஹalleluya. God don't care what is your sin. ஆமென். நீ எப்படி இருந்த, எப்படி வாழ்ந்த, எப்படி இயேசு கிட்ட வந்த, அது அவருக்கு முக்கியம் கிடையாது. ஆமென். ஹalleluya. அதுதான் ரோமர் அதிகாரம் 3:22. அது அவருக்கு முக்கியம் கிடையாது. இப்போ நீ எப்படி இருக்கிற? ஆமென். God don't see your sin. God don't see how you come to him. Now how you live in him. எப்படி இருக்க? அதுதான் முக்கியம். ஆமென். That is more important. Hallelujah. Hallelujah. I try to live a life that acceptable to God, not to people. மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ற மாதிரி தேவையில்லை. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ளணும், அதான் முக்கியம். ஆமென். Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அந்த மக்கள் நீ நல்லவன் சொல்ல மாட்டான். ஆமென். Whatever you do, the people will never come and tell that you are good, you this, you that. People won't accept you, won't give you rewards. But God can give you, God accept you and give you rewards. ஆண்டவர் தான் உனக்கு எல்லாம் கொடுக்க முடியும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால எப்போதும் ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட உள்ள உறவுல சரியா இருங்க. இறை வார்த்தை படிங்க. ஆமென். Every day pray, put yourself right with God, read the word of God and meditate the word of God.